Firstly, எனக்கு ரொம்ப யூனிசெஃப் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விருப்பப்படுறேன் பிகாஸ் இது ஒரு மீனிங்ஃபுல்லான டாஸ்க். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் எனி அதர் ஜாப். இது ஒரு ரொம்ப மீனிங்ஃபுல்லான ரெஸ்பான்சிபிளான டாஸ்க் அண்ட் இட்ஸ் அ வெரி சீரியஸ் சென்சிட்டிவ் இஷ்யூ, எஸ்பெஷலி வாட்ஸ் ஹேப்பனிங் வித் சில்ட்ரன். ஸோ இங்கே குழந்தைங்களுக்கு நிறைய லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ நான் என்ன விருப்பப்படுறேன்னா, ஐ வாண்ட் டு கிரியேட் அவேர்னஸ். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு இன்னும் என்ன நடக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஆஸ் அ ஸ்போக்ஸ் பர்சன் கிரியேட் அவேர்னஸ், இன்சிஸ்ட் ஆன் எஜுகேஷன் அண்ட் எனக்கு இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐ ஃபீல் an educated child and an aware child will definitely be able to have a better future. As of now, step 1, this is my first day as the UNICEF Celebrity Ambassador. So step 1, this is my plan, to just create awareness. இல்லை கண்டிப்பாக ஐ திங்க் லீகலாக பார்த்தா கூட there should be stricter laws, stricter rules, and UNICEF is working towards them. அதான் இப்போ பேசினதை பற்றி ஐ திங்க் லைக் நிர்மலா மேம் சொன்ன மாதிரி ஸ்கூலில் யூனிஃபார்மில் லவ் பண்ணால் இட்ஸ் ஜஸ்ட் அ ஹார்மோனல் சேஞ்ச்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் அன் ஆக்டர். ஸோ நம்ம நிறைய ஃபேண்டசி காமிக்கிறோம் படத்தில், அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. நல்ல படங்கள் இருக்குது விச் கிரியேட் வேல்யூஸ், விச் ஹேஸ் அ மெசேஜ். ஆனாலும் ஃபிலிம்ஸ் ஆர் ஸ்டில் ஃபேண்டசி. ஸோ ஒரு எஜுகேஷன் இருந்தால் அது கண்டிப்பாக ரியாலிட்டி என்ன, ஃபேண்டசி என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது. there are a lot of people who are still unaware of it. ஸோ அந்த அவேர்னஸ் கிடைச்சாலே you'll know, சரி இது ரைட்டா இது ராங்கா கண்டிப்பாக தெரியும். குழந்தைகள் உரிமை மாதிரி இப்போ கருத்துரிமையும் ரொம்ப சிக்கலாக பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது. குறிப்பாக சினிமாவுக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதை எப்படி கொஞ்சம் சிம்பிளான தமிழில் சொல்லுங்களேன் ப்ளீஸ். சினிமாவிலெல்லாம் பயன்படுத்துகிற அந்த டயலாக்ஸ் அது மாதிரி எல்லாம் நீக்கணும் அப்படியான கருத்துரிமை பாதிப்பு இருக்குது. இப்போ பத்மாவதி இஷ்யூ கூட போயிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது அதுக்காக தான் சென்சர்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு யூ சர்டிஃபிகேட், ஒரு யூஏ சர்டிஃபிகேட்னா அது கண்டிப்பாக வி ஷுட் ஸ்டிக் பை இட். ஏன்னா யூஏ எதுக்கு சொல்கிறாங்க, ஏன்னா இதெல்லாம் சில்ட்ரன் எண்ட் ஆஃப் தி டே ஆர் வெரி இன்னசென்ட். சில இதெல்லாம் அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வராது until a certain age. So if it's a UA film, I think children should not be allowed, to a certain age should not be allowed to watch it. அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கண்டிப்பாக I think they will not, they'll watch the films which are meant for their age. குறிப்பாக பத்மாவதி படத்துக்கு தடை விதிக்கணும். மற்ற சப்ஜெக்ட் வேணாங்க ப்ளீஸ், தேங்க்யூ. வில் ஜஸ்ட் ஸ்டிக் டு இப்போ நீங்கள் இது சொல்கிறீங்கல்ல, there is no difference between a boy child and a girl child. UNICEF works for children. இது எப்படின்னா, ஒரு பாய் ரேஸ் பண்ணும்போது கூட வீட்டிலேருந்தே அது கரெக்டான ரூல்ஸ், கரெக்டான ரெகுலேஷன்ஸ், if they're raised with the right values, they will be raised right. So இது ஓகே, all men are like this, இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்க, அப்படி இல்லவே இல்லை. If you're raised with the right rules and regulations, you will definitely turn out well. வீட்டால இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் வளர்க்குறீங்க, அந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்களை அடாப்ட் பண்ணி படிக்க வைக்கிற ஐடியா இருக்கா யூனிசெஃப்க்கு அப்புறம்? நான் என்ன சொல்லுன்னா, ஒரு you have to be ready for a child. ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுறது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. அதில் நிறைய ஃபேமிலிஸ் ஃபர்ஸ்ட்லி ஒத்துக்கணும். அதில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆஸ் அன் அம்பாசிடர் இட்செல்ஃப் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக ஒரு அடாப்ஷனாக ஒரு சின்ன குழந்தைய வளர்க்குறது. ஸோ அது ஐ டோன்ட் நோ, when I am ready, yes, I definitely have plans for it. திடீர் சாமி 2லேருந்து வேணாங்க, யூனிசெஃப் பற்றி பேசலாம். தேங்க்யூ. மெம்பர்ஸ்லாம் சென்சார் போர்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாரி, யூனிசெஃப் போர்டு மெம்பர்ஸ்லாம் சென்சாரில் உட்காந்து குழந்தைகளோட ரைட்ஸ்லாம் பார்க்கணும் இருக்கலாம். why not? yes, I think if we are taking step 1, கண்டிப்பாக அது ஒரு ஸ்டெப் 10, ஸ்டெப் 11 இருக்கலாம். ஸோ கிராமப்புற பெண் குழந்தைகள் மீது ஏற்படுற பாலியல் வன்கொடுமைக்கு எந்த மாதிரி சார் கிராமப்புறத்தில் வில்லேஜ் சைல்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க, அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் சிம்பிளான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சைல்டு அபியூஸ்மெண்ட் நிறைய வராங்க. அதை பற்றி உங்களோட திருப்பியும் நான் சொன்ன மாதிரி அதனால தான் we are catering to certain people who are unaware. ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம்னு ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போது நான் சில குழந்தைங்கிட்ட பேசியிருக்கேன், அவங்களுக்கு ஸ்கூலோட முக்கியமே அவங்க அது முக்கியமாக இல்லைன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது சில நேரம். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் இஸ் நாட் only about சரி attending school and coming back home. It makes you a person who is able to handle things, who is aware of things. So I think it's all about girls' education. அது ஒரு மேஜிக் புல்லட் சொன்ன மாதிரி. ஸ்கூலில் எஜுகேஷன் சிஸ்டமில் சேஞ்சஸ் வேணும்னு சொன்னீங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக அது வேணும். ஏன்னா இப்போது நான் ஸ்கூலுக்கு போகும்போது அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட்லி ஒரு ஜாலியாக போகணும். எவ்ரி சைல்டு ஸ்கூல் ரொம்ப போரிங்காக இருந்தால் அதனால தான் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுறது.
ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவேர்னஸ் ஐ திங்க் செக்ஸ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் புக் படிக்கிறது அது ரொம்பவே இன்ஸ்டில் பண்ணும் ஒரு சைல்டோட மைண்டில் சரி புக்ஸ்னால் இது ரொம்பவே முக்கியம் இப்போ மிஸ்டர் ஜோப் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்கூலில் லைப்ரரி இருக்குது ஆனால் டீச்சர்ஸ் அந்த புஸ்தகத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிகாஸ் தே லூஸ் இட் ஆர் தேல் டேர் த பேஜஸ் ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஐ திங்க் இன்ஸ்டில்லிங் ரீடிங் த ரீடிங் ஹேபிட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் மேபி ஒரு ஸ்போர்ட் விளையாடலாம் ஆர் எனிதிங் வாட் எவர் இஸ் யோர் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்க தேவையில்லை ஒருத்தருக்கு பியானோ இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஒருத்தருக்கு ஸ்போர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஒருத்தருக்கு ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஸோ எனிதிங் வாட் எவர் சூட்ஸ் த சைல்டு சொசைட்டி மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரியான திரிஷாவுடைய நடவடிக்கைகள் இருந்துட்டு வருது அரசியலுக்கு வர போறீங்களா ஐயோ அது ரொம்ப கான்ட்ரவர்ஸ் எனக்கு என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு இட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் இங்கேருந்து வரணும் அது வந்தால் I think only then you can give 100% and kids na எனக்கு எப்பவுமே ரொம்பவே பிடிக்கும் and for me UNICEF is just a platform to voice my thoughts